ஜனவரி 23வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். விளாதிமிர் லெனின் சனவரி 21இல் இறந்ததாக சோவியத் ஒன்றியம் அதிகாரபூர்வமாக அறிவித்தது 1924. இசுரேலின் சட்டசபை எருசலேமை இசுரேலின் தலைநகராக அறிவித்தது 1950. சென்னை மாகாணத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது 1957. வியட்நாமில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அறிவித்தார் 1973. ஜாவா நிரலாக்க மொழியின் முதற் பதிப்பு வெளியானது 1996. பயணியர் 10 விண்கலத்திலிருந்து கடைசி தடவையாக மிகவும் மெலிதான சமிக்கை கிடைத்தது 2003. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மணமகன் உள்பட 62 பேர் உயிரிழந்தனர் 2005. உலகின் மலிவான உற்பத்தி காரான டாடா நானோவை டாடா மோட்டார்ஸ் டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் அறிமுகப்படுத்தியது 2008. குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் இஸ்ரோவின் ஷார் மிஷன் கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் 2012. இம்பாலுக்கு மேற்கே 29 கிலோமீட்டர் தொலைவில் 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது 2016. உச்ச நீதிமன்றத்தின் தடையை மீறி பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் அவசரச் சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியது 2017. இந்திய ரயில்வே வலையமைப்பின் மிக நீளமான சரக்கு ரயிலான வாசுகி இன் இயக்கத்தை தென்கிழக்கு மத்திய ரயில்வே மேற்கொண்டுள்ளது 2021. பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான சரளா ஏவியேஷன் இந்தியாவின் முதல் மின்சார செங்குத்து டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் EVTOL ஏர் டாக்ஸிக்காக ஷுன்யா வை அறிமுகப்படுத்தியுள்ளது 2025.